கொக்குத்தொடுவாயில் தமிழர் காணிகளில் அத்துமீறி உப்பளம் அமைப்பதற்கு கடுமையான எதிர்ப்பு வெளியிட்ட ரவிகரன். செம்மணி மனித புதைகுழியில் 3ஆம் கட்ட அகழ்வு ஏப்ரல் 20 மாகந்துரே மதுசும் 80 அரசியல்வாதிகளும் உண்மைகள் வெளியாகும் முன் நடந்த சம்பவம். யாழ் பழைய பூங்கா விவகாரம் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு. இலங்கையில் வீட்டிலிருந்து வேலை செய்யும் சாத்தியப்பாடு தொடர்பில் அரசு வெளியிட்டுள்ள தகவல். அமெரிக்கா போரில் வெற்றியடைந்தால் இலங்கை தமிழர்களுக்கு பாதிப்பு. சுரேஷ் சலே மீது 3 பாரிய குற்றச்சாட்டுகள் நீதிமன்றத்தில் சிஐடி 25 பக்க அறிக்கை. எழுந்துள்ள எரிபொருள் நெருக்கடி, இந்தியாவிடம் எரிபொருள் கோரிய இலங்கை. உயிர்த்த ஞாயிறு தின விசாரணைகள் தவறு செய்யாதவர்கள் அஞ்ச தேவையில்லை, பிரதியமைச்சர் சுனில் வட்டகள. பாதாள உலக குழு உறுப்பினரான மாகந்துரே மதுஸ் இனம் தெரியாத இருவரால் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் முறையான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. இதன்படி மதுஸ் கொல்லப்பட்ட நாளன்று அவரை மாளிகாவத்த பகுதிக்கு அழைத்து சென்ற போலீஸ் அதிகாரிகளிடம் எதிர்வரும் நாட்களில் வாக்குமூலங்கள் பெறப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கடந்த 2020 ஆண்டு அக்டோபர் மாதம் 20 மாளிகாவத்த பகுதியில் வைத்து மாகந்துரே மதுஸ் இனம் தெரியாத துப்பாக்கிதாரிகளால் சுட்டுக் கொல்லப்பட்டார். மதுஸ் வழங்கிய தகவலுக்கமைய போதைப் பொருள் தொகையொன்றை கைப்பற்றுவதற்காக கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவு அதிகாரிகள் அவரை அந்த இடத்துக்கு அழைத்து சென்ற போது இந்த சம்பவம் இடம்பெற்றது. குறித்த படுகொலை தொடர்பில் முறையான விசாரணை நடாத்துமாறு மாகந்துரே மதுஸின் சகோதரர் ஒருவர் பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளரிடம் கோரிக்கை விடுத்தார். இந்த கோரிக்கை அடுத்து போலீஸ் மா அதிபரினால் இந்த விவகாரம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டது. கொல்லப்படுவதற்கு முன்னதாக மாகந்துரே மதுஸ் தன்னிடம் 80 அரசியல்வாதிகள் பற்றிய தகவல்கள் இருப்பதாக குறிப்பிட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. சமகால நெருக்கடியை எதிர்கொண்டு உலகின் பல நாடுகள் வீட்டிலிருந்து வேலை செய்யும் முறைமையை நாடியுள்ளன. இந்த நிலையில் அதனை இலங்கையில் செயல்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை என வர்த்தக வணிக மற்றும் கூட்டுறவு அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்தார். எதிர்காலத்தில் இதுபோன்ற நடவடிக்கைகள் தேவைப்பட்டால் அது குறித்து கவனம் செலுத்தப்படும் என அவர் தெரிவித்தார். எரிசக்தியை பாதுகாத்து மக்கள் முன்னேறக்கூடிய சூழலை உருவாக்க அரசாங்கம் பாடுபடும் என தெரிவித்தார். சப்புஸ்கந்த மற்றும் முத்துராஜவெலவில் எரிவாயு கிடங்கு ஒன்றை நிர்மாணிக்கவும், எண்ணெய் தொட்டிகளை நிர்மாணிக்கவும், திருகோணமலையில் 10 எண்ணெய் தொட்டிகளை நவீனமயமாக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. தற்போதைய நெருக்கடி சூழ்நிலை காரணமாக உலக சந்தையில் விலை உயர்வு காரணமாக இறக்குமதி செய்யப்படும் பொருட்களின் விலையில் நுகர்வோர் அதிகரிப்பை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என அமைச்சர் தெரிவித்தார். அமெரிக்க ஜனாதிபதி உட்பட முரண்பட்ட நாடுகளின் தலைவர்கள் எடுக்கும் முடிவுகளுக்கு ஏற்ப எரிபொருள் விலைகள் மாறும் என அமைச்சர் தெரிவித்துள்ளார். ஸ்ரீமா சாஸ்திரி ஒப்பந்தத்தில் இந்திய வம்சாவளி தமிழர்கள் என்ற பதத்துக்கு மேலதிகமாக இலங்கை தமிழர்கள் என்னும் பதத்தையும் உள்வாங்குவதன் ஊடாக இந்தியாவில் வசிக்கும் ஈழத்தமிழ் அகதிகளுக்கு அவர்கள் விரும்பும் பட்சத்தில் இந்திய குடியுரிமை வழங்க முடியுமா என்பது குறித்து ஆராய்ந்து வருவதாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தெரிவித்துள்ளார். இந்திய சட்டத்தரணிகள் சங்கத்தின் அழைப்பின் பேரில் கடந்த வார இறுதியில் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் சார்பில் இந்தியா சென்ற குழுவில் அங்கம் வகித்த ஜனாதிபதி சட்டத்தரணி MA சுமந்திரன் அங்கு வேறு பல சந்திப்புகளிலும் பங்கேற்றார். இதனை அடுத்து அந்த நிகழ்வில் கருத்துரைத்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி, ஸ்ரீமா சாஸ்திரி ஒப்பந்தத்தின் பிரகாரம் இலங்கையில் குறித்த எண்ணிக்கையிலான இந்தியா வம்சாவளி தமிழர்கள் மீண்டும் இந்தியாவுக்கு திருப்பி குடியுரிமையை பெற்றுக்கொள்ள முடியும் என குறிப்பிடப்பட்டிருந்ததாகவும், இருப்பினும் அந்த எண்ணிக்கை இன்னமும் பூரணமடையாததன் காரணமாக அதில் இலங்கை தமிழர்கள் என்னும் பதத்தை இணைக்க முடியுமா என்பது குறித்து, அதனூடாக இந்தியாவில் வாழும் இலங்கை அகதிகளுக்கு குடியுரிமை வழங்க முடியுமா என்பது குறித்தும் ஆராய்ந்து வருவதாக குறிப்பிட்டார். அமெரிக்கா போரில் வெற்றியடையுமானால் மீண்டும் ஒரு துருவ உலக ஒழுங்கு நிலை ஏற்படும் என அது தமிழர்களுக்கு ஏற்றதல்ல என்றும் அரசியல் ஆய்வாளரும் சட்டத்தரணியுமான சமூக விஞ்ஞான ஆய்வு மைய இயக்குநருமான ரியா ஜோதிலிங்கம் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அரசியல் ஆய்வு கட்டுரையில் இவ்விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. அமெரிக்க ஈரான் யுத்தம் மத்திய கிழக்கு பிராந்தியத்தை கடந்து உலகளாவிய வளர தொடங்கியுள்ளது. இந்து சமுத்திரத்தில் இலங்கைக்கு அருகே அமெரிக்கா நீர்மூழ்கியினால் ஈரான கடற்படை கப்பல் தாக்கப்பட்டுள்ளது. இது உலக போராக மாறுமா என்பதை இப்போதைக்கு உறுதியாக கூறிவிட முடியாது. போரின் போக்கு இன்னமும் சில வாரங்களில் தெரிய தொடங்க உலக போராக மாறுமா என்பதை ஊகிக்கலாம். உலக போராக மாறாது என்றால் யாராவது ஒரு தரப்பு வெற்றியடைய வேண்டும். அதனை இன்னமும் அடையாளம் காண முடியவில்லை. ஈரானும் இடைவிடாது தாக்குதல்களை மேற்கொண்டு வருகிறது. இது அமெரிக்காவின் படைத்தளங்களுக்குள்ள மத்திய கிழக்கு நாடுகள் மீது தாக்குவதை தொடர்வதுதான் அமெரிக்காவை பொறுத்தவரை சங்கடமான விடயமாகவே உள்ளது.
இந்த நிலையில் இலங்கை மீதான தாக்கம் மிகவும் கவலைக்குரியது. பொருளாதார சரிவிலிருந்தும் டிட்பா புயல் நெருக்கடியிலிருந்தும் இலங்கை கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வருகையில் ஈரான் போர் மீண்டும் சரிவை கொண்டுவர பார்க்கிறது. ஈரான் உட்பட மத்திய கிழக்கு நாடுகள் இலங்கை பொருளாதாரத்தின் பிரதான பகுதியாகும். அங்கு நெருக்கடி என்றால் இயல்பாகவே இலங்கையின் பொருளாதாரம் படுத்துவிடும். எரிபொருள் மட்டுமல்ல, 50% தேயிலை ஏற்றுமதி மத்திய கிழக்கு நாடுகளுக்கே செல்கிறது. முதலாவது தாக்கம் எரிபொருள் தட்டுப்பாட்டு நிலை உருவாக்குவதாகும். 37 நாட்களுக்கான எரிபொருள் சேமிப்பில் இருப்பதாக கூறினாலும் அவை விரைவில் தீர்ந்துவிடக்கூடிய நிலையே உள்ளது. இலங்கை தற்போது மத்திய கிழக்கு நாடுகளிடமிருந்து நேரடியாக எரிபொருள் இறக்குமதி செய்வது குறைவு. இந்தியாவிடமிருந்தும் சிங்கப்பூரிடமிருந்தும் தென்கொரியாவிடமிருந்தும் அதிகளவாக இறக்குமதி செய்கிறது. ஆனால் இந்தியாவும் சிங்கப்பூரும் தென்கொரியாவும் மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்தே அதிகளவு எரிபொருளை பெறுகின்றன. போர் காரணமாக கடலில் தாக்கப்பட்ட நிலைமை உருவாகலாம் என்ற அச்சம் தற்போது எழுந்துள்ளது. கடற்தொழில் அமைச்சர் சந்திரசேகர் இதனை நேரடியாகவே தெரிவித்தார். இந்து சமுத்திரத்தில் ஈரானிய கப்பல் தாக்கப்பட்டதை தொடர்ந்து இவ்வச்சம் அதிகரித்துள்ளது. கடற்தொழில் அமைச்சர் மீனவர்களை அவதானமாக இருக்குமாறு கூறியுள்ளார். நீருக்கடியில் ஏவுகணைகள் ஏவப்படக்கூடிய சூழ்நிலைகள் இருப்பதால் இந்த ஆபத்து அதிகமாக இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை, பங்களாதேஷ் மற்றும் மாலத்தீவு உள்ளிட்ட அண்டை நாடுகளிடமிருந்து டீசல் விநியோகத்துக்கான கோரிக்கைகளை இந்தியா ஆராய்ந்து வருவதாக இந்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்திய வெளியுறவு அமைச்சு செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் இந்தியாவில் சுத்திகரிக்கப்பட்ட பெட்ரோலிய பொருட்களை குறிப்பாக அதன் அண்டை நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் ஒரு முக்கிய நாடு என கூறினார். பங்களாதேஷ் டீசல் விநியோகத்தை கோரியுள்ளதாகவும் இந்த விடயம் தற்போது பரிசீலனையில் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். 2017 முதல் வங்கதேசத்துக்கு டீசல் ஏற்றுமதி பெரும்பாலும் தொடர்கிறது என்றாலும் இந்தியாவின் சுத்திகரிப்பு திறன், உள்நாட்டு தேவைகள் மற்றும் எரிபொருள் கிடைக்கும் தன்மையை கருத்தில் கொண்ட பின்னர் முடிவுகள் எடுக்கப்படும் என ஜெய்ஸ்வால் மேலும் தெரிவித்தார். இந்தியாவினுடைய எரிசக்தி தேவைகளை கருத்தில் கொண்டு இலங்கை மற்றும் மாலத்தீவுகளிடமிருந்து இதே போன்ற கோரிக்கைகள் மதிப்பாய்வு செய்யப்பட்டு வருவதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். செம்மணி மனித புதைகுழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைகுழி வழக்கு நேற்றைய தினம் வியாழக்கிழமை யாழ் நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது புதைகுழியை சூழவுள்ள பகுதிகளை வாரத்தில் 2 தினங்கள் சட்ட வைத்திய அதிகாரியின் நேரடி கண்காணிப்பில் துப்புரவு பணிகளை முன்னெடுக்க வேண்டும் என நல்லூர் பிரதேச சபைக்கு மன்று கட்டளையிட்டுள்ளது. அத்துடன் மனித புதைகுழியில் அகழ்வு பணிகளில் ஈடுபடுபவர்களுக்காக மற்றும் பொருட்களை வைப்பதற்காக அமைக்கப்பட்டிருந்த தற்காலிக கொட்டகைகள் டிட்பா புயல், அதனைத் தொடர்ந்து யாழில் பெய்த பருவமழை காரணமாக சேதமடைந்துள்ளது. அவற்றினை அங்கிருந்து அகற்றி புதிய கொட்டகைகள் அமைக்கவும் அகழ்வு பணிகளுக்கான தளபாடங்களை கடந்த அகழ்வு பணிகளுக்கு ஏற்பாடு செய்தது போன்று நல்லூர் பிரதேச சபை இம்முறையும் தளபாட வசதிகளுக்கு ஏற்பாடு செய்ய மன்று கட்டளையிட்டது. புதைகுழி பகுதிக்கு நேரில் சென்று கள தரிசிப்பை மேற்கொள்வதென்றும் மன்றில் தீர்மானிக்கப்பட்டதற்கமைய நீதவான் எஸ் லெனின்குமார், சட்ட வைத்திய அதிகாரி பிரணவன், சட்டத்தரணிகளான நிரஞ்சன், ரணிதா, நல்லூர் பிரதேச சபை செயலாளர் உள்ளிட்டோர் நேரில் சென்று புதைகுழியை பார்வையிட்டனர். இதன்போது புதைகுழிக்குள் தற்போது நீர் தேங்கி நிற்பதனால் எதிர்வரும் 28ஆம் தேதி சட்ட வைத்திய அதிகாரியின் நேரடி கண்காணிப்பில் நீரினை வெளியேற்றும் நடவடிக்கைகள் முன்னெடுப்பதென்றும் ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி குறித்த வழக்கு நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்படும் எனவும் ஏப்ரல் 20ஆம் தேதி 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் முன்னெடுப்பது எனவும் திகதிகள் தீர்மானிக்கப்பட்டுள்ளன. உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் தொடர்பான விசாரணைகளில் எவ்வித அரசியல் பாகுபாடுகளும் இன்றி முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் தவறு செய்யாதவரும் இது குறித்து அச்சமடைய தேவையில்லை என பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல தெரிவித்தார். புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானி கைது செய்யப்பட்டமை அரசியல் வட்டாரங்களில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் விசாரணைகளை குழப்ப நினைப்பவர்களுக்கு மத்தியில் அரசாங்கம் சட்டத்தை முறையாக அமுல்படுத்தி வருவதாக அவர் சுட்டிக்காட்டினார். 12ஆம் தேதி வியாழக்கிழமை மொன்றாகலை மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற விசேட கலந்துரையாடலில் அவர் இதனை தெரிவித்தார். புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானி கைது செய்யப்பட்டமை பெரும்பாலான அரசியல்வாதிகள் மத்தியில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆனால் அதற்கான காரணம் என்ன என நமக்கு தெரியாது. நாம் உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்கள் குறித்த விசாரணைகளையே முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த விசாரணைகளுக்கு ஒத்துழைப்புகளை வழங்குவதை விடுத்து வெளியில் அவற்றை குழப்பும் வகையில் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றனர். தம் மீது எவ்வித தவறும் இல்லை என்றால் வெறும் பதற்றமடைய தேவையில்லை. இந்த விசாரணைகள் முடிந்தளவு துரிதமாக நிறைவு செய்வதற்கு அரசாங்கம் மற்றும் நீதியமைச்சு தீர்மானித்துள்ளது. எனவே நான் தினந்தோறும் உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்கள் குறித்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. மறுபுறம் பங்குரோத்தடைந்த எதிர்க்கட்சிகள் கூச்சலிட்டுக் கொண்டிருக்கின்றது என தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் விவகாரம் தொடர்பாக கைது செய்யப்பட்டுள்ள அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் மேஜர் ஜெனரல் சுரேஷ் சலே 3 பிரதான குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு பிரிவினர் நீதிமன்றத்தில் தெரிவித்தனர். இது தொடர்பாக 25 பக்கங்கள் கொண்ட விரிவான விசாரணை அறிக்கை நேற்று கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. குற்றப்புலனாய்வு பிரிவினர் நீதிமன்றத்தில் முன்வைத்துள்ள பிரதான குற்றச்சாட்டுகள்
மட்டக்களப்பு பவுனதீவு பகுதியில் 2 போலீஸ் உத்தியோகத்தர்கள் படுகொலை செய்யப்பட்டமை மற்றும் சாய்ந்தமருது குண்டுவெடிப்பு தொடர்பான விசாரணைகளை திட்டமிட்டு தவறாக வழிநடத்தியதாக சுரேஷ் சாலே மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதன் காரணமாகவே அவர் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் சந்தேக நபராக தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதலுக்கு முன்னர் கட்டுவாப்பட்டிய தேவாலயத்தில் இஸ்லாமிய தீவிரவாதிகளுக்கு அடையாளம் காட்டிக் கொடுக்கக்கூடியதாக புலனாய்வு தகவல் வழங்குனர் ஒருவரை சுரேஷ் சாலே பயன்படுத்தியதாக சிஐடி தெரிவித்துள்ளது. மரபணு பரிசோதனையில் அழுத்தம் கொடுத்தமை, சாய்ந்தமருது குண்டுவெடிப்பை தொடர்ந்து சாரா ஜஸ்மின் மரணத்தை உறுதிப்படுத்துவதற்காக மேற்கொள்ளப்பட்ட 2 மரபணு பரிசோதனைகள் தோல்வியடைந்தன. இந்த நிலையில் 3வது பரிசோதனையை முன்னெடுக்குமாறு புலனாய்வாளர்களுக்கு சுரேஷ் சாலே தேவையற்ற அழுத்தங்களை பிரயோகித்ததாக குற்றப்புலனாய்வு பிரிவு நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த குற்றச்சாட்டுகள் அனைத்தையும் சுரேஷ் சாலே சார்பில் முன்னிலையான சட்டத்திரணி முற்றாக நிராகரித்தார். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்கள் இடம்பெற்ற கால பகுதியில் சாலே இலங்கையில் இருக்கவில்லை என்றும் அவர் மலேசியாவில் ராஜதந்திர பணியில் ஈடுபட்டிருந்தார் எனவும் அவர் வாதிட்டார். இருதரப்பு சமர்ப்பணங்களையும் ஆராய்ந்த கோட்டை நீதவான் நிசூர் நேத்திகுமார் தொடர்பான மேலதிக அறிக்கைகளை தாக்கல் செய்யுமாறு உத்தரவிட்டு வழக்கு எதிர்வரும் மார்ச் மாதம் 25ஆம் தேதி ஒத்திவைத்தார். யாழ்ப்பாணம் பழைய பூங்காவில் உள்ளக விளையாட்டரங்கு அமைப்பதற்கு எதிராக விதிக்கப்பட்ட இடைக்கால தடையை யாழ் மாவட்ட நீதிமன்றம் விலக்கிக் கொண்டமை ஆட்சேபித்து வடக்கு மாகாண மேன்முறையீட்டுக்கான மேல் நீதிமன்றத்தில் தாக்கல் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. குறித்த மீளாய்வு மனு மற்றும் மேன்முறையீட்டு மனு ஆகியவற்றை பரிசீலனைக்கு எடுத்த மேன்முறையீட்டுக்கான மேல் நீதிமன்றம் மீளாய்வு மனு மற்றும் மேன்முறையீட்டு மனுக்கள் மீதான விசாரணை முடிவடையும் வரை இந்த கட்டுமானத்துக்கு எதிரான இடைக்கால தடையை நீடித்து உத்தரவு பிறப்பித்துள்ளது. 2 நீதிபதிகளை கொண்ட ஆயம் நேற்று காலை இந்த உத்தரவை விதித்தது. யாழ் பழைய பூங்காவில் உள்ளக விளையாட்டு அரங்கு ஒன்றை அமைப்பதற்கு எடுக்கப்பட்ட நடவடிக்கைக்கு எதிராக யாழ் மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது. அந்த வழக்கை பரிசீலித்த யாழ் மாவட்ட நீதிமன்றம் முதலில் அந்த கட்டுமானத்துக்கு எதிராக 2 வார கால இடைக்கால தடை உத்தரவு ஒன்றை வழங்கியது. எனினும் பின்னர் அந்த 2 வார காலம் முடிவடைந்ததும் புதிய சட்டவாதங்கள் எதனையும் செவிமடுக்காமல் அந்த இடைக்கால தடை உத்தரவை நீடிக்காமல் விடுக்கும் கட்டளையை மாவட்ட நீதிமன்றம் வழங்கியது. அதற்கு எதிராக மனுதாரர்கள் சார்பில் வடக்கு மாகாண மேன்முறையீட்டுக்கான மேல் நீதிமன்றத்தில் மேன்முறையீடு மீளாய்வு முறையீடும் செய்யப்பட்டன. இந்த மேன்முறையீடு மற்றும் மீளாய்வு மனுக்கள் மீதான விசாரணை முடியும் வரை மேற்படி கட்டுமானத்துக்கு எதிரான இடைக்கால தடை தொடர்ந்து நீடிக்கும் என மேன்முறையீட்டுக்கான மேல் நீதிமன்றம் தன்னுடைய நேற்றைய உத்தரவில் தெளிவாக கட்டளை பிறப்பித்துள்ளது. இந்த மீளாய்வு மனு தொடர்பில் பதில் மனு தாக்கல் செய்வதற்கு வாய்ப்பு அளித்து எதிர்வரும் ஏப்ரல் 30ஆம் தேதி வழக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அன்றைய தினம் மேன்முறையீட்டு மனுவும் தொடர்ந்து விசாரணைக்கு முன்னெடுப்பது என்பது குறித்து தீர்மானிப்பதற்காக மன்றில் எடுத்துக் கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் குஞ்சுகால்வெளி பகுதியில் தமிழர்களின் தனியார் காணிகளில் மகாபலி அதிகார சபை மற்றும் வனஜீவராசிகள் திணைக்களம் ஆகிய தரப்பினர் சட்டவிரோத அனுமதியுடன் பெரும்பான்மை இனத்தவர் அத்துமீறி உப்பளம் அமைக்கும் செயற்பாட்டை மேற்கொண்டு வருவதாக சுட்டிக்காட்டிய வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் குறித்த உப்பளம் அமைக்கும் செயற்பாட்டை நிறுத்தி குறித்த விடயம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டு சட்டவிரோத அனுமதி வழங்கியோருக்கும் அத்துமீறிய செயற்பாடுகளில் ஈடுபட்டோருக்கும் எதிராக உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தினார். இந்த நிலையில் குறித்த உப்பளம் அமைக்கும் செயற்பாட்டை நிறுத்துவதுடன் குறித்த விடயம் தொடர்பில் ஆராயுமாறு முல்லைத்தீவு மாவட்ட செயலாளருக்கு விவசாய கால்நடை வழங்க நீர்ப்பாசன மற்றும் காணி அமைச்சர் கே டி லால்காந்த அறிவுறுத்தியுள்ளார். வவுனியா மாவட்ட செயலகத்தில் நேற்று இடம்பெற்ற விவசாயம் கால்நடை வழங்கல் நீர்ப்பாசனம் மற்றும் காணி அமைச்சு தலைமையிலான விசேட மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் இவ்விடயம் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளது. இதன்போது பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் தெரிவிக்கையில் முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் குஞ்சுகால்வெளி என்னும் இடத்தில் அப்பாத்துரை துரைசாமி, கதிரேசு நாகரட்னம், குமாரசுவாமி கணபதி பிள்ளை, கதிரேசு கந்தசுவாமி என்பவர்களுக்குரிய தனியார் காணிகளில் உப்பளம் அமைப்பதற்கு வனஜீவராசிகள் திணைக்களம் மற்றும் மகாபலி அதிகார சபை என்பன சட்டவிரோதமான அனுமதிகளை வழங்கியுள்ளன. இந்த நிலையில் அங்கு தமிழ் மக்களுக்குரிய அந்த காணிகள் உப்பளம் அமைக்க மேற்கொள்ளப்பட்ட அந்த முயற்சியால் காணிகளுக்குரிய தமிழ் மக்களும் சட்டவிரோத அனுமதியுடன் அங்கு உப்பளம் அமைக்க முயற்சித்தவர்களுக்கும் இடையில் முருகல் நிலை கடந்த 27/2/2026 அன்று ஏற்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து இவ்வாறு தமது தனியார் காணிக்குள் அத்துமீறி நுழைந்து உப்பளம் அமைப்பதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவது தொடர்பாக முல்லைத்தீவு மாவட்ட செயலரிடமும் அப்பகுதி மக்களால் நேரடியாக சென்று முறையீடும் செய்யப்பட்டது. அந்த காணிகள் தனியார் காணிகள் என்பதற்கான ஆவணங்களும் என்னிடம் உள்ளன. இவ்வாறு தனியார் காணிகளாக இருக்கும் போது அந்த காணிகளில் உப்பளம் அமைப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அவ்வாறு அங்கு சட்டவிரோதமாக வழங்கப்பட்டுள்ள அனுமதி பத்திரங்கள் என்னிடம் உள்ளன.
இந்த ஆதாரங்களை அமைச்சரிடம் கையளிப்பதற்கு தயாராக இருக்கிறேன். தமிழ் மக்களின் தனியார் காணிகளில் உப்பளம் அமைப்பதற்கு மகாபலி அதிகார சபையாலும் வன ஜீவராசிகள் திணைக்களத்தாலும் எவ்வாறு அனுமதி வழங்க முடிந்தது? இவ்வாறாக மகாபலி அதிகார சபை வன ஜீவராசிகள் திணைக்களமும் மிக மோசமான அத்துமுறல் செயற்பாட்டில் ஈடுபடுகின்றது என தெரிவித்துள்ளார். பிரதேச செயலகத்தில் அனுமதி கொடுத்துருக்கு. ஆனா மாவட்டத்துக்கு ஒன்றைக்கு மாவட்டத்தில் நாங்கள் அனுமதி கொடுக்கலைன்னா தரவிடையதான் அனுமதியை பொருள் மட்டும் ட்ரை பண்ணி இருக்கணும். ஆனா ஒன்றும் செய்யல. மற்றது அந்த இடம் வெளியோயாவுக்கு என்று சொன்னார். முல்லைத்தீவு மாவட்ட கச்சேரியும் மகாபலிகான் இருக்கு இடம். முல்லைத்தீவு மாவட்ட கச்சேரி அப்படின்னா கச்சேரியையும் பிடிக்கும், எல்லாத்தையும் பிடிச்சு போட்டு மகாபலிகான் முழுக்க இருக்கு, முல்லைத்தீவு முழுக்க இருக்குன்னு சொல்லி போட்டு விடுமா. அப்ப பிரச்சனை இல்லை நினைக்கும். ஆனா அந்த இடத்துல உள்ள ஆட்கள் இருக்கு, அந்த இடத்துல விவசாயம் செய்கிற ஆட்கள் இருக்கு. சிவந்த கொக்குத்தொழுவாய், கோட்டக்கல்லடி, வெள்ளக்கல்லடி, சிவந்தா முறிப்பு, குஞ்சுக்கால்படி, எரிஞ்ச காடு, நாயடிச்ச முறிப்பு, தொட்டகண்டர் குளம், இவ்வளவும் தமிழ்நாட்டில் விவசாயம் செய்கிற இடம். இதுல நான் சொன்ன இடையில இருக்கிற இடம் தான் இந்த இடம். வெள்ளக்கல்லடி என்று சொல்லி குஞ்சுக்கால்படி என்று பக்கத்தில் இருக்கிற இடையே. அது என்ன ஆகாயத்தால வந்து குதிச்ச இடம் கூட இடம். அப்ப ஒரு இது இல்லாம இந்த உத்தியோகர் யாரென்றாலும் நேர வந்து பார்க்கணும். நான் இந்த இடங்கள் எல்லாம் நேர பார்த்த இடம், நேர பார்த்துட்டு சரியா எடுக்கணும். இன்னைக்கு அமைச்சர் வந்த உடனே முடிச்சு கொண்டு நிக்கிறீங்க. நீங்க உங்களோட வாட்டில எல்லாத்தையும் செய்கிறது. நாங்கள் பதவித்தால் அதுக்கு பதில் இல்லை. ஜிஏ என்றாங்க, டிஎஸ் என்றாங்க. சரியான முறையில் நீங்கள் இருந்து வேலையை செய்யும் தான் நான் சொல்றேன். ஏனென்றா நான் சொல்றது என்ன, எங்களுடைய இறைவன், எங்களுடைய தமிழ் மக்களுடைய காணி. இந்த காணியை நீங்கள் இப்படி பறிச்சு போட்டு விட்டா என்ன காலத்து சொல்லுங்க. அமைச்சர் சொல்றேன், என்னன்னாலும் பிரச்சனைனா தங்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்றேன். நீங்கள் உங்களோட வாழ்க்கையை செய்து கொண்டிருக்கீங்க. சரி, நாங்கள் நம்புறோம். எங்களுக்கு முதல் முழுக்க இழைக்கப்பட்ட கொடுமை முந்தின அரசாங்கம், இதுக்குலாம் நாங்கள் நம்புறோம். அப்ப ஜிஏ கலக்கிறாது, டிஎஸ் கலக்கிறாது, உங்களோட அவியல உத்தியோகம். நாங்கள் என்னத்தை கலக்காம எங்களோட நிலத்தை முழுக்கல நீங்கள் பறிச்சு போட்டு விட்டா நாங்கள் எங்க போவோம்? நாங்கள் ரோட்லையா இருக்கிறோம். அப்படி என்ன சொல்லுங்க, நீங்கள் ரோட்ல இருக்கும்போது நாங்கள் எல்லாரும் ரோட்ல இருக்கிறோம். நான் அப்படியே கலைக்க மாட்டேன், ஒரு நாளும் கலைக்க மாட்டேன்.